பிரச்சனை உங்களை தேடி வரலாம், உங்களை பிடுங்கி தள்ளுவதற்கு ஆயத்தமா இருக்கலாம், உங்களை நிக்கிரகம் பண்ணுவதற்கு அக்னியை கொட்டலாம், உங்களை அழிக்க வேண்டும் என்பதே அவர்களுக்கு ஒரே உறுதியாக இருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆனாலும் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை மனிதர்கள் எழும்பினாலும் ஒன்றை மட்டும் நான் அந்த இடத்துல அசையாமல் உங்களை உறுதியாய் நான் நிற்க பண்ணுவேன். அந்த இடத்துல உங்களை பிடுங்குவாரில்லை, அந்த இடத்துல உங்களை அழிக்க முடியாது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் நடப்பட்ட அந்த இடத்திலே நான் உன்னை உறுதியாய் நிற்க பண்ணுவேன். நீங்கள் உறுதியாய் நிற்பீர்கள். ஆனாலும் நீங்கள் உறுதியாய் நிற்பீர்கள். அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு ஆணி வேராய் கர்த்தர் உங்களுக்கு இருப்பாராக. உங்களை பல ஆழத்திற்கு கர்த்தர் கொண்டு போவாராக. அவர்கள் எவ்வளவு உங்களை நெருக்கினாலும் ஒடுக்கினாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த இடத்திலே நான் உன்னை நிற்க வைப்பேன். அந்த இடத்துல கர்த்தர் உங்களை நிற்க வைப்பார். அந்த தெருவில் ஆண்டவர் உங்களை நிற்க வைப்பார். அந்த சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் உறுதியாய் நிற்க வைப்பார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. எப்படியாவது ஒன்ன துரத்தணும், எப்படியாவது டிஸ்கண்டினியூ பண்ண வைக்கணும், எப்படியாவது துண்டக்கானம் துணியக்கானு ஓட வச்சிடணும், எப்படியாவது இந்த காரியத்தை இவன் தொடர்ந்து செய்ய விடாதபடி இவனை தடுக்கணும். இவன் அதை செஞ்சிடக்கூடாது, இவன் எப்படி செஞ்சிருவான், அப்படியெல்லாம் செய்ய விட்டுருவோமா நாங்க. இந்த மாதிரி எத்தனை உங்களுக்கு விரோதமாய் பிரஷர் வந்தாலும் அவர்கள் தான் தெரிப்புண்டு போவார்கள். ஆமான் எந்த தூக்கு மரத்தை நட்டினானோ அந்த மரம் தூக்கு மரம் மொர்தெகாய்க்கு அல்ல, அது ஆமானுக்கு. சத்துரு வெட்டுகிற குழியிலே சத்துருவே விழுந்தான். ஆண்டவர் என்னுடைய வில்லை உறுதியாய் நிற்க பண்ணுகிறவர்.